ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி சமைக்கலை, மதியமும் சமைக்கலை, டின்னரும் நான் சமைக்கவே இல்லை. மார்னிங் தோசை மட்டும் ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சேன், அவ்வளோதான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் அதனால் தூங்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார் ஆர்டர் பண்ணியிருந்தார் இந்த பிஸ்ட்ரோ அப்படிங்க கம்பெனியில். இந்த பிஸ்ட்ரோ கம்பெனி எதோட ஜாயிண்ட்னா பிளிங்கிட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜாயிண்ட் ஆகிறது. ஸோ இதில் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலை சாவல் வாங்கினோம், ரைஸ் தனியாக இருந்துச்சு. அப்புறம் இது இந்த பிளாக் கலர் சுண்டல் இருக்குல்ல, அது பிளாக் கலர் சுண்டல். இன்னொரு டப்பா பார்த்தீங்களா, அது ஒயிட் கலர் சுண்டல். ஒரு 4 பூரி. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதோட சைடிஷாக என்ன வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வந்துச்சு, ஸ்பூனு, அப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்துச்சு. சரி, பூரியோடு வச்சு சாப்பிட்டப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பிளாக் கலர் சென்னா, ஊறுகாய் வந்துச்சு, ஊறுகாவோட மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி. இது பூரியோடு சாப்பிட்றப்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரைஸோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒர்த்தபிள் தான். ஸோ இது 500 ருபீஸ். பெரிய பிராண்டடு, நல்லா இருந்துச்சு. பேக்கிங் வைஸ் நல்லா இருந்துச்சு, பாக்ஸும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது வாங்கினோம், 265 சம்திங் வந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பு, ஒரு 3 ரேப் வாங்கினோம். இது டின்னருக்கு இந்த 3 ரேப் வாங்கினோம். ஒன்று நான் வெஜிடேரியன், மற்ற 2 வெஜிடேரியன். இது சிக்கன் ரேப்பு, சிக்கன் உள்ளே வச்சுருக்காங்க, சிக்கன் ரேப்பு. இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரேப்பு, உள்ள பன்னீர், இது பன்னீர். ஸோ இது பன்னீர் ரேப்பு. நெக்ஸ்ட்டு ரேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெஜிடபிள். ஸோ ஒன்று நான்வெஜ்ஜு, மற்ற 2 வெஜிடேரியன் ரேப் 2 வாங்கினோம். ஸோ 3. அதுக்கப்புறம் கால் ஷோட்டான்னு ஒரு கடையில் இருந்து நைட்டுக்கு சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் இந்த க்ரீன் சட்னி, வெங்காயம், ஸ்பூனு, டொமேட்டோ சாஸு, இது பார்த்திங்கன்னா 3 டப்பா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாம்பார் ரைஸு, சென்னா தால், அதுக்கப்புறம் கடிச்சாவல் 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ கட் பண்ணுறது சென்னா ரைஸ். இந்த சென்னா ரைஸ் பார்த்திங்கன்னா, இது எப்போதும் போல் இந்த சைடு சென்னா அந்த தால் ஊற்றிருப்பாங்க, இந்த சைடு ரைஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் சென்னா ரைஸு. இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடிச்சாவல். கடிச்சாவல் தயிரில் பண்ணுறது. தயிரை எப்போதும் வைக்கிற குழம்புல தயிரில் கடலை மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி விட்டு ஊற்றணும். அந்த கடலை மாவுலேயே பஜ்ஜி போண்டா செஞ்சு அதில் ஊற வச்சிடுறது, அதுக்கு பேர் தான் கடிச்சாவல். இதுதான் கடிச்சாவல். எடுத்து அதை தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒரு சைடு ரைஸு, ஒரு சைடு அதை தால் ஊற்றிருப்பாங்க. ஆர்டர் பண்ணி அது வரதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது சாம்பார் தால். ஸோ இப்போ நைட்டு இவ்வளவும் சாப்பிட முடியாதுங்கிறனால ஒன்று ஓப்பன் பண்ணலை, மற்ற 2 மட்டும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ டின்னருக்கு இந்த ஐட்டம் தான், 3 ரேப்பு, 3 ரைஸு சாப்பிட்டோம். அதோட வெங்காயம்